கங்குவா ரிலீஸ் தேதி வந்து சேஞ்ச் ஆக போகிறது. இதனால் ரசிகர்கள் பெரும் அதிர்ச்சியில் இருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். சூர்யா ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் திரைப்படம் தான் கங்குவா. இந்த திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த ரிலீஸ் தேதி தள்ளிப்போக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் கூட படத்தோட இயக்குனர் சிவா அவர்களும் வந்து இதை வந்து கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது கங்குவா திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி வெளியாக வேண்டியது. ஆனால் அதே அக்டோபர் 10ஆம் தேதி தான் லைக்கா நிறுவனத்தோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் திரைப்படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அஃபிஷியலான அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே நாளில் வந்து கங்குவா திரைப்படம் வெளியாகுமா அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து பயமும் ரசிகர்கள் மத்தியில் வந்து இருந்தது. ஸோ இப்போ வந்து இந்த ஒரு விஷயத்தை இயக்குனர் சிவா அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ ஆங்கர் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. கங்குவா திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி சூர்யா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தோட மோதுமா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நிச்சயம் கிடையாது. அக்டோபர் 10ஆம் தேதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் வந்தால் கண்டிப்பாக கங்குவா வராது அப்படிங்கிற விஷயத்தை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதனால படக்குழு வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்காங்களாம். கங்குவா திரைப்படத்தை வந்து அடுத்து நவம்பர் டிசம்பர் ரிலீஸ் பண்ணால் இதுவும் வந்து பெரிய ப்ராப்ளம் ஆகிவிடும். அதனால வேட்டையன் திரைப்படத்துக்கு முன்பே செப்டம்பர் மாதமே கங்குவா திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்களாம். இன்னும் வந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்களாம். ஒருவேளை வந்து செப்டம்பர் மாதம் ஓகே ஆயிடுச்சுன்னா படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதே செப்டம்பர் மாதம் தளபதி அவர்களோட கோ திரைப்படம் வெளியாகிறது. ஒருவேளை கங்குவா திரைப்படம் கோ திரைப்படம் ஒரே நாளில் வெளியானா அது வந்து எப்படி தியேட்டரில் வந்து இருக்கும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.